கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சிவசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில சென்னையில விசிகா சார்பில் உயர்மட்ட குழுவோடு கூட்டம் கூடியிருக்கு. விசிகா இந்த கூட்டணியில இடம்பெறுமா அல்லது தேர்தல் புறக்கணிப்பா, இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சனையான ஒரு முடிவுகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதுல என்ன நடக்க போகுது என்றதை நீங்க சொல்லலாமா சார்? இல்ல, இப்ப பரபரப்பான அரசியல்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு பரபரப்பும் கிடையாது. எதிர்க்கட்சி ஏதாவது பண்றாங்களா? இப்ப எதிர்க்கட்சின்னு ஒரு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பாஜகவுக்கு 27 இடம், பாமகவுக்கு 18 இடங்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம குக்கர் தினகரன் அவருக்கு 11 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஏதாவது மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கா? அவங்க ஏதாவது சேனல்ல பேசுறதே ஒரு 50 லைக் 100 லைக் இந்த அளவு தான் போய்க்கு இருக்குது. பரபரப்பை யாருமே ஏற்படுத்தல. ஏன்னா விசிக்கு அதற்கான தேவையும் கிடையாது. விசிக பரபரப்பு ஏற்படுத்த நினைச்சுன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதே தலைப்பு செய்தி 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தாங்க. வலியும் வேதனையோடு தான் நாங்கள் இதை கடந்து போறோம்னு ஒரு கருத்து தான் திருமணம் சொல்லியிருந்தாங்க. அதற்கே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு அரசியல அன்னைக்கு தலைப்பு செய்தி அந்த செய்தியா இருந்துச்சு. ஊடகங்கள், அனைத்து ஊடகங்கள் பேசு, சில ஊடகங்கள் கூட பேசல. அது நமக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் அதுவும் ஆனா திருமாவளவனுடைய மேடையிலே ஏறி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் கூட இதற்கு ஆதரவா குரல் கொடுக்கலன்றதே வேதனையா இருக்கு. இப்ப நம்மளாம் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா அந்த ஊடகம் நடத்திக்கிட்டு இருந்தாலும் நம்மள இது வரைக்கும் எந்த மேடையில் கூப்பிட்டதும் கிடையாது. நம்மளும் அதை எதிர்பார்க்கறதும் கிடையாது. இப்போ நம்ம வீடியோ பண்றோம்னா ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு அது இடம் கொடுக்குன்றத நினைச்சுதான் நம்ம பேசுறோமே தவிர, தொடர்ந்து உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள், முற்போக்கு சக்தி எல்லாம் விசிக ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. இது எந்த அளவுல கொண்டு போய் முடியும்? இல்ல, நம்ம ஆதரவு கொடுக்குறோன்ற ஜனநாயகத்துக்கு ஆதரவா கொடுக்குறோம். இப்ப திமுக கூட்டணி தேமுதிகன்னு வந்திருக்கு அண்மையில ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு ஏதாவது கொள்கை கோட்பாடு இருக்கா? அதாவது நீங்க பாருங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதாவது நீங்க வடிவேல் ஒரு காமெடி பார்த்திருப்பீங்க. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படுன்ற மாதிரி இங்குதானே வைக்கிறேன், இங்கிலாந்துல வைக்கிற மாதிரி தேசியம். தமிழ்நாட்டுல எதுக்கு தேசிய அரசியல்? ஏன் திமுக தேசிய அரசியல் பண்ணாம அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க? முற்போக்கு என்னைக்காவது முற்போக்கு அவங்க சிந்திச்சிருக்காங்களா? அண்மையில திருப்பூர்ன்ற பிரச்சனை கூட உங்களுக்கு தெரியும். நம்ம மதுரையில இருக்கனால அந்த பிரச்சனையை பேசுறோம். வட இந்தியா போன்ற பல்வேறு இடங்கள்ல பிரச்சனை நடக்கிறது. எதிர்த்து கூட அர்ப்பணம் இல்ல. 4 வருஷமா திமுக எதிரான இடத்துலதான் தேமுதிக இருந்தா கூட அது முற்போக்கும் கிடையாது. திராவிட கழகம் என்னைக்காவது திராவிடத்திற்கு அதாவது பேசியிருக்காங்களா? முதல்வர் அவர்கள் இல்ல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். திமுக தந்தை பெரியார் அவர்கள் இப்ப திமுக கூட தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணாரு. திராவிட இயக்கம்னா அதை எடுத்து ஏதாவது இது பண்ண வேண்டியது. கழகம் ஒரு கழகம் பண்ண கிடையாது. ஆட்சிக்கு மாறுறதேன். 2006 தனித்து, 2009 தனித்து, 2011 பார்த்தோம்னா ஜெயலலிதாவோட கூட்டணி, அடுத்து மக்கள் நல கூட்டணி, அடுத்து பாஜக கூட்டணி, அப்புறம் அதிமுக கூட்டணி, தற்போது திமுக கூட்டணி, அடுத்து எந்த கூட்டணின்னு தெரியல. அப்ப இந்த அளவுல இருக்கக்கூடிய கட்சிக்கு மதிப்பு கொடுக்கும்போது விசிகாவுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கேட்கிறோமே தவிர மற்றபடி இதுல வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா விசிகா போன்ற கட்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இடம் என்பது இடம் கிடையாது. அது உங்க கட்சியினுடைய ஒரு அங்கமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியை பாதுகாக்க நடக்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்ம பார்க்க முடியும். என்னதான் அவங்க தனி சின்னத்துல போட்டி போட்டாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று ஒரு தனி பக்குவம் இருக்கிறது. ஏன்னா தேமுதிக அன்னைக்கு வருது, அதாவது புதுசா ஒரு ஆள் வந்தோம்னா பழச மறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திமுக தற்போது ஒரு புதிதா தேமுதிக வந்துச்சு அப்படின்றனால நம்ம பழச மறப்போம், திருமாவளவனை புறக்கணிப்புன்ற சாதாரணமா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 28 தொகுதி கொடுக்குறீங்க, ஒரு மாநிலம் உங்களுக்கு கொடுக்குறீங்க, விசிகா கொடுக்கக்கூடாது? கொடுக்க வேண்டியதானே? அவங்கதான் உங்களுக்கான அத்தனை போராட்டங்களும் நிக்கிறாங்க. திருப்பூர்ன்ற பிரச்சனை எல்லாம் மிகப்பெரிய அளவுல மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. பாஜக கொண்டு வர ஒவ்வொரு மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக பார்த்தோம்னா விசிகா தான் களத்துல இறங்கி போராடுது. ஆனா அதுல எதுவுமே பண்ணாத ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கருத்தரம் கூட போடாது காங்கிரஸுக்கு 28 தொகுதி கொடுக்குறது எவ்வளவு வேதனை. நம்ம அதெல்லாம் பேசிதான் ஆகணும். ஏன்னா திமுக ஆட்சியை நம்ம ஆதரிக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி 2.0, 3.0, 5.0, 7.0, 10.0 வரைக்கும் கூட வரணுன்றதான் நம்மளுடைய ஆசை. அதற்காக ஒண்ணுமே செய்யாத காங்கிரஸுக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு 10 தொகுதி 20 தொகுதி கொடுத்துருப்போங்க. ஆனா சட்டமன்றம்னு வரும்போது இங்குள்ள பிரச்சனைகளை பேசக்கூடிய இங்குள்ள ஒரு கட்சிக்கு புறக்கணிக்கப்படும் போது நம்ம ஒரு சாதாரணமா கடந்து போகணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. இன்னைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட இந்த தேர்தல் நம்ம எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்மட்ட கூட்டம் கூட போட்டிருக்காங்க. இந்த கூட்டமே தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டாக்கணுமா திமுக? ஏன்னா உங்களோட தான் பயணிக்கிறாங்க, 4 வருஷமா உங்களோட தான் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம தேமுதிக ஒரு எம்பி, நியமன எம்பி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சைன் பண்ணி திமுகவுடைய தயவால ஒரு எம்பி ஆயிட்டு போறாங்க. ஆனா 4 வருஷமா உங்களோட கூட இருக்கக்கூடிய இந்த விசிகாவுக்கு ஏன் உங்களுக்கு இந்த அநீதியை இழக்கக்கூடிய சூழல் நம்ம எப்படி பாக்குறது? ஏன்னா இது பல நபர்கள் சொல்றாங்க அநீதிலாம் இல்ல, அதாவது கூடுதல் கட்சி வந்துருச்சு, அதனால கூடுதல் கட்சி வந்தா விசிகாவுடைய மையப்புள்ளி எங்க இருக்கு? சாதியவாதத்தை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து பாஜகவை இந்தியாவில இன்னைக்கு மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா விசிகா இருக்கும்போது இப்ப அந்த கட்சிக்கு நீங்க கொடுக்குறோம் என்ன ஆக போகுது? இப்ப அவங்க கூட்டம் போட்டதுலேயே இப்ப விசிகா தோழர்கள்லாம் சோசியல் மீடியாவில் இயக்கிருக்காங்க.
தேர்தலை புறக்கணிக்க திட்டமா 10 தொகுதிக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த கூட்டணி விட்டு அண்ணன் திருமாவளவன் வெளியேறுவார்ன்ற மாதிரி பல்வேறு கருத்து வைக்கிறது. நமக்கு என்னமோ தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் கூட உருவாக்கக்கூடிய நிலை வந்து திமுக தள்ளக்கூடாது. நம்ம வந்து ஒருபோது வந்து பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைப்போம். இன்னைக்கு பாருங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே 5 தொகுதி, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 6 தொகுதி கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து இழுபறிக்கு மத்தியில கடந்த முறையே வந்து அந்த தொகுதி கொடுத்ததுக்கே வந்து இப்ப சண்டை போட்டுதே வாங்கணும்னா இப்ப என்ன நிலைமைன்னு பாருங்க. உங்களுக்காக போராடக்கூடிய உங்க ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த நிலைமைனா, இப்ப விசிகா போன்ற கட்சிக்காரங்க உங்க தோழர்கள் எப்படி தொண்டர்கள் எப்படி நினைப்பாங்க பாருங்க. ஒரு புறம் வந்து பாமக வந்து கழுது தெரிஞ்சு கட்டர்மானு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அவங்க வந்து கடந்த காலங்களில் 20 தொகுதி 25 தொகுதி 30 தொகுதி எல்லாம் போட்டியிட்ட கட்சி வந்து தற்போது வந்து ஒரு 17 இடங்களுக்கு வந்து சைன் போட்டு வந்திருக்காங்க. 18 இடம் நினைக்கிறேன். அப்ப அந்த கட்சியோட இந்த கட்சிக்கு வந்து எந்த செலக்ட் இருக்கா? பாமக விசஸ் விசிக வட மாவட்டங்கள்ல இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 12 தொகுதியா கொடுத்தாதான விசிக காரங்க வந்து அவங்களுடைய வேலை பார்க்கவே சரியா இருக்கும். அப்ப அந்த இதெல்லாம் பண்ணாத பட்சத்துல திமுக கூட்டணி மீது வந்து விசிக தொண்டர்கள் அதிருப்தி அடைகிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது நம்மளுடைய கருத்து இல்ல. சோசியல் மீடியால பாக்குறோம்ல, எங்க தலைவர் வந்து நீங்க தொடர்ந்து புறங்கடிப்பீங்க, ஆனா உங்களுக்கு வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுமான்ற மாதிரி ஒரு கருத்து வருதுல்ல. விசிகாவுக்கு வந்து உரிய தொகுதிகள் ஒதுக்கப்படலை அப்படின்றது பேசிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் அதிமுக கூட்டணியில, அதாவது என்டிஏ கூட்டணியில வந்து பாஜக வந்து 27 தொகுதிகள் மேல ஒதுக்கியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது தொகுதி 27 தொகுதி ஒதுக்குனாங்கன்னு சொல்லாங்க. அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். பங்காளி எங்களுக்கு 27 பேர் இருக்காங்க. இப்ப கரண்ட் ஏற்பட அண்ணாமலை கண்ட்ரோல் வந்து ஒரு 4-5 பேருக்கு, நயனார் கண்ட்ரோலுக்கு ஒரு 4-5 பேர், அதே மாதிரி வானதி சீனிவாசன் இப்படியோ ஒரு 4-5 பேர் அவங்க தமிழிசை கண்ட்ரோல்ல மிரட்டி 27 பேர் எடுத்துக்கிட்டாங்களா. அது தவிர மேல வேட்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க அதிமுக மொத்த அதிமுக வாங்கிட்டாங்க. அதிமுக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அந்த மணி இந்த மணி, ஆர் உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி போன்ற எல்லாரையும் வாங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த அதிமுகவுமே பாஜக வாங்கியிருக்கிறது. 27 தொகுதின்னு மட்டும் நம்ம சாதகமா கடந்து போக முடியாது. எனவே நம்ம இந்த தேர்தல் நம்ம எப்படி பாக்குறோம்னா, இது திமுக விசஸ் எதிரணின்னு கிடையாது, திமுக விசஸ் திமுக கூட்டணின்ற மாதிரி தான் போய்க்கிறது இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் வந்து வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. அப்ப திமுக கொடுக்கக்கூடிய தொகுதி என்பது வந்து வெறுமனே தொகுதி கிடையாது, வெற்றிக்கான அது ஒரு கனின்னு சொல்லுவாங்களே, வெற்றி கனி, அந்த மாதிரியான ஒரு கனியா தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா இதுல விசிகா வந்து புறக்கணிக்கிறது வந்து நம்ம எந்த வகையில ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பட்டியல் சமூக மக்கள் இப்ப நீங்களாம் பாத்தீங்கன்னா அண்மையில நம்ம டிடிவி தினகரன் தமிழ்நாட்டுல பீகார் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து லோக் ஜனசக்தி கட்சி, சிராக் பஸ்வான் அவர் தான் இருக்காரு, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 29 தொகுதி கொடுக்குறாங்க, 19 தொகுதி வெற்றிடுறாங்க. அப்ப அதற்கு குறைவானவரா திருமாவளவன். அப்ப அவங்க 20 தொகுதி 30 தொகுதின்ற நிலைமைக்கு தான் அடுத்த கடத்துக்கு போனோம். வெறுமனே நாங்க இரட்டை இலக்கு 10 தொகுதி 15 தொகுதினா 7-8 சுருக்குவாங்க. நீங்க கேளுங்களே, 25 தொகுதி வேணும், இல்லைன்னா 20 தொகுதி அங்க ஃபைனல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கடுமையா நின்றாதான் அதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர, நம்ம 10 தொகுதி 12 தொகுதினா 6-7 முடிச்சுக்குவோம். இப்ப நம்மளே சொல்லுவோம்ல, ஒரு விசேஷங்கள்லாம் நம்ம ஒரு 10 ரூபா கேட்டோம்னா ஒரு போட்டோகிராஃபர், நான் வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கணும்னு சொல்றேன், நாங்க ஒரு 10,000 கேட்டோம்னா கடைசியில் வந்து ஒரு 7,000 வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. ஒரு 20,000 கேட்டோம்னா ஒரு 5,000 கொடுப்பாங்க. 30,000 கேட்டோம்னா ஒரு 25,000 20,000 அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அப்ப நம்மளோட எண்ணிக்கை வந்து கூட கேட்கணும். ஏன்னா எந்த விதத்துல நம்ம குறைய, காங்கிரஸ் உடைய விசிக பலம் இருக்கு, இப்ப தேமுதிக உடைய இருக்கு. கடந்த தேர்தலில் 60 தொகுதியில போட்டியிட்ட தேமுதிக வந்து வெறும் 2 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கு, 0.5% தான். அப்ப அந்த கட்சிக்கு வந்து நாங்க 7-8 தொகுதி கொடுப்போம்ன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கும் போது, விசிகாவுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும் நீங்க பாத்துக்கோங்க. 15 தொகுதியாக கொடுக்கணும். ஆனா திமுக அரசு முன்வருமானதான் தெரியல. ஏன்னா கூட்டணி காரணங்க காட்டி பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இருக்கணும். கூட்டணியில் இருக்குன்னா அவங்க லெட்டர் பேடு கட்சி தான் பல பேர் இருக்காங்க. கருணாஸ் போன்ற பல்வேறு நபர்கள் இருக்காங்க. அவங்களாம் ஒரு தனி நபர் தான். சீட் ஒதுக்கப்படல, ஒதுக்கப்படலன்ற தாண்டி அவங்களாம் தனி நபர். ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்காராம். மதுரையிலேயே நம்ம மதநலக்க கூட்டமைப்பு போன்ற பல்வேறு கூட்டமைப்பு சார்பாக வந்து அவருக்கு அழைப்புலாம் விடுக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு இடத்துக்கு கூட வந்தது கிடையாது. அப்ப இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குற திமுக வந்து இந்த சனநாயக சக்தியில வந்து புறக்கணிக்கிறது வந்து எந்த வகையில நியாயம் தெரியல. இந்த சூழல் வந்து நீடிக்க கூடாது. ஏன்னா விசிக வந்து இந்த கூட்டணி விட்டு வெளியே போச்சுன்னா திமுகவுக்கு வந்து பெரிய பின்னடைவாக தான் நம்ம பார்க்க முடியுன்றதை அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.